நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு வேளை உணவுக்கு எவ்வளவு பேர் காரணம்னு ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பள்ளிக்கூடத்தில் குழந்தை பசியோடு இருக்கக்கூடாதுன்னு தினமும் அடுப்பு ஏற்றி சமைச்ச கைகள் யாருன்னு தெரியுமா? குழந்தையின் முதல் எழுத்தையும் கர்ப்பிணி பெண்ணின் முதல் பாதுகாப்பையும் பார்த்த கண்கள் யாருன்னு தெரியுமா? அவங்க தாங்க சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள். பல வருஷம் சேவை செய்த பிறகு ஓய்வு பெற்றதும் இனிமேல் வாழ்க்கை எப்படின்னு பயத்தோடு இருந்த அவங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு நிம்மதியான செய்தி வந்திருக்குது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாரு. இது சம்பள செய்தி மட்டும் இல்லைங்க, உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அப்படின்னாவே அரசு வேலைன்னு மட்டும் நினைக்கக்கூடாதுங்க. அது ஒரு வாழ்க்கை முழுக்க செய்கிற ஒரு சேவைன்னே சொல்லலாம். காலையில் சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கு போய் அடுப்பு ஏற்றி அரிசி கழுவி காய்கறி வெட்டி குழந்தைகளுக்கு சாப்பாடு தயார் பண்ணுற பெண்கள் தான் சத்துணவு ஊழியர்கள். அதே மாதிரி தான் அங்கன்வாடி ஊழியர்களும். குழந்தைகளுக்கு முதல் பாடம் சொல்கிறவங்க, கர்ப்பிணி பெண்களை கவனிக்கிறவங்க, ஊட்டச்சத்து சரியாக கிடைக்குதான்னு கண்காணிக்கிறவங்க கூட அவங்க தான். இவங்க இல்லாமல் இந்த அரசு திட்டங்கள் எதுவுமே தரையில் நடக்காது. ஆனால் இவ்வளவு வேலை இவ்வளவு பொறுப்பு இருந்தும் சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. ஓய்வு பெற்ற பிறகும் கூட கிடைக்கிற ஓய்வூதியம் ரொம்ப குறைவுனே சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ குறைவு அப்படிங்கிற நிலை தான் பல ஆண்டுகளாக இருந்துட்டும் வருது. பலர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட வாழ்க்கையோட சிறிய வேலைகள் செய்ய வேண்டிய சூழல் இருந்துக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்படும் அப்படின்ட்டு அறிவித்தது இவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படுதே அப்படின்னே சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஸோ ஏன்னா இது ஒரு பணம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் செய்த சேவையை அரசு மறக்கலை என்ன சொல்கிற ஒரு அங்கீகாரம்னே சொல்லலாம். இவங்க வேலை செய்யும் காலத்தில் எந்த சலுகையும் பெருசாக இல்லை. ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு குறைஞ்சபட்சம் மரியாதையோடு வாழ முடியணும்னு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கூட இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த கிராஜுவிட்டி அப்படிங்கிற ஒரு பணம் அந்த ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யூஸ் ஆகும். அதை ஒரு சேவிங்கில் போட்டு அந்த வட்டியாவது வாங்கிட்டு அவங்க நிம்மதியாக இருக்கலாம், அவங்க காலத்தை மீதிக்கிற காலத்தை ஓட்டலாம். இந்த ஓய்வூதிய உயர்வு அதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிற இந்த காலத்தில் முதுமையில் ஒரு நிரந்தர வருமானம் இருப்பது ரொம்ப முக்கியங்க. பல அங்கன்வாடி ஊழியர்கள் விதவைகளாக கூட இருக்காங்க, குடும்பத்தை தனியாக பார்த்தவர்கள். அவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் தான் ஒரே ஆதாரம். இந்த அறிவிப்பு வந்ததுமே பல இடங்களில் இது நல்ல தொடக்கம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சுமார் பார்த்திங்கன்னா 3500 ரூபாய் ஓய்வூதியமாக அதிகப்படுத்திக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த 3500 ரூபாய் சிறியதாக பார்க்கப்பட்டாலும் கூட இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஸோ இது வரும் காலத்தில் இந்த 3500 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 5000 ரூபாயாகவோ 8000 ரூபாயாகவோ ஆர் ஈவன் 10,000 ரூபாயாகவோ அதிகப்படுத்தினா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா சத்துணவு ஊழியர்கள் அந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டு வருகிறவர்கள். ஸோ இந்த அறிவிப்பு வந்ததுமே பல இடங்களில் இது நல்ல தொடக்கம்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இதோடவே சில கேள்விகளும் வருது. ஓய்வூதியம் எவ்வளவு உயர்த்தப்படும், எப்போ நடைமுறைக்கு வரும்,
அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியாக கிடைக்குமா, ஓய்வு பெற்றவர்களுக்கும் இது பொருந்துமா? இந்த கேள்விக்கான பதில்கள் இனிமேல் தான் இதுக்கான விடை கிடைக்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. அந்த டேப்ஸ் திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு சில வேறுபாடு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திட்டம் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு வேறுபாடு இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு அரசாணை வெளியிட்டு அதை தெளிவாக கைடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை அரசியல் கோணத்தில் மட்டும் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சமூக நீதியின் கோணத்திலையும் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. ஸோ பெண்கள் அதிகம் பணிபுரியும் இந்த துறையில் அவர்களின் முதுமை வாழ்க்கை பாதுகாப்பு பெறுறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ இன்று ஓய்வூதியம் உயர்வு, நாளை சம்பள உயர்வு, பணி நிரந்தரம், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இவை எல்லாம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பான விஷயங்க. இந்த அறிவிப்பு ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு தொடக்கம்தான். ஸோ குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்ட கைகள், சமுதாயத்தின் அடித்தளத்தை தாங்கிய பெண்கள் முதுமையில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. அதனால தான் இந்த செய்தி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சமூகத்தை நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஊதிய உயர்வு, இந்த உயர்வான 3500 ரூபாய் தொகை சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் நிஜமாலும் சொல்லணும்னா ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அவங்க தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை அவங்க தெரிவித்து கொள்ளணும். ஸோ இப்போதைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வரும் காலத்தில் இந்த தொகை உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ நிஜமாக இது நல்ல செய்தி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ குழந்தைகளோட பசியை போக்கிய கைகளுக்கு, சமூகத்தின் அடித்தளத்தை சுமந்த தோள்களுக்கு முதுமையில் பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த ஊக்கத்தொகையை ஓய்வூதிய தொகையாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓய்வூதியம் என்பது தயவு இல்லை, அது அவர்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை. இன்று ஓய்வூதியம் உயர்வுன்னு அறிவிப்பு வந்திருக்குது. ஆனால் இதோட நாம் மறக்கக்கூடாத ஒன்று, இது முடிவு கிடையாதுங்க, இது ஒரு ஆரம்பம். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் நிம்மதியாக வாழ்கிற நாள் வந்தால் தான் நம்ம சமூகம் உண்மையிலேயே நிம்மதியாக இருக்கும். அந்த நாள் வரைக்கும் இந்த குரல் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இதில் முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அப்படின்னா அரசு வேலைன்னு மட்டும் நினைக்கக்கூடாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முழுக்க செய்கிற சேவையாகவே இருக்க வேண்டும். ஸோ காலையில் சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே எழுந்து அவங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ பள்ளிக்கு போய் அடுப்பு பற்ற வச்சு அரிசி கழிஞ்சு காய்கறிலாம் வெட்டி குழந்தைகளுக்கு சாப்பாடு தயார் பண்ணுற பெண்கள் தான் சத்துணவு ஊழியர்கள். ஸோ அதே மாதிரி தான் அங்கன்வாடி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முதல் பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்க, கர்ப்பிணி பெண்களை கவனிக்கிறவங்க, ஊட்டச்சத்து சரியாக கிடைக்குதான்னு கண்காணிக்கிறவங்க. ஸோ இவங்க இல்லாமல் எந்த ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி இந்த அரசு திட்டங்கள் எதுவுமே தரையில் நடக்காது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், எனது சப்ஸ்கிரைபுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் போராடினீங்க அப்படின்னா உங்களுக்கான போராட்டத்துக்கான தன்னம்பிக்கையாகவும் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.